ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஆடு வரேன் சரி. இன்றைக்கி நம்ம ஒரு போலீஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நிறைய இருக்குது மல்டிப்ளேயர். நான் இது விடுக்கு போனதில்லை இந்த கேமில். ஒரு நேம் ஏன்னா PVK CM கிரியேட் ரூம் ஜாயின் ரேண்டம் ஏதோ ரேண்டமாக நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே ஜாயின் பண்ணிருக்கோன்னு தெரில. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ பண்ணலான்ட்ருக்கேன். தெரியும்டா, இந்த கேமுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன்டா. ஸோ நான் ஒரு பிளானோடு தான் இருக்கேன். ஐயோ இதுவா என்ன பண்ணலாம் என்ன பண்ணாங்க இது அப்படியே ஃபோனை கொடுத்து என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது. போகுது. ஸோ வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தாங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேவரட் கேம்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ வச்சு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டிங்னு அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் என்ன பிளான்னா, அடுத்த வீடியோ நான் ஃபேஸ் கேம் ஆன் பண்ணி விளையாடுறேன்னு இருக்கேன். ஆனால் அது பிரச்சனை, நான் வேறு ஃபோனில் தான் விளையாடுறேன்னா, அதனால் நான் ஃபிங்கரை இந்த 11 அப்போ ஃபிங்கர் நகர்த்தும் போது கேமராவில் போய் மறைச்சி தான் உங்களுக்கு என் ஃபேஸ் மறைக்கும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. எங்கே செட்டிங்ஸு எங்கடா செட்டிங்ஸு மெயின் மெனுதான் செட்டிங்ஸு. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல கைஸ். டிவிக்கு 2026 ஸோ சில கேம்ஸில் இப்படி வெளியே போயிட்டு மறுபடியும் இப்படி வந்தால் இது போயிடும் அந்த ஆடு. அது ஒரு சந்தோஷம். செட்டிங்ஸ் எஸ் கண்ட்ரோல்ஸ் எங்க ஸ்டியரிங் மோடியா? ஸ்டியரிங் மோடு ஆமாம் அந்த பட்டன்ஸாக இருக்கும். ஓகே எஸ், நம்ம கரியிலே போயிடலாம். மல்டிப்ளேயர் வேண்டாம், அது அவ்வளோ நல்லா இல்லை. அடுத்த காலத்து ஆடு பார்க்கணுமா? அட பாருங்களா, இத்தனை ஆடு பார்க்கணுமாடா? சில இது மட்டும்தான் ஆடு பார்க்கணும். இந்த காரு நல்லா இருக்குமா என்று தெரியலையே. ஸோ நம்ம ஆடு பார்த்து வாங்குறதுல இந்த கார் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த காருக்கு நான் ஆடு பார்த்து வாங்கிக்கிறேன். ஸோ கைஸ், யாருக்கெல்லாம் நான் ஃபேஸ் கேம் போட்டு வேணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அர்பன் ஹீட்டு நாளைக்கு காலையில் காலையில் வருமானு தெரில, பட் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்து வந்துடும். சீக்கிரம் விடுங்கடா. நானும் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன், இல்லாட்டி உங்களுக்கு போர் அடிக்கும். நானே இப்போ சாம்பிள் காமிக்கட்டுமாக ஃபேஸ் கேமரா பண்ணி எனக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ தெரியுதா? இதுதான் என் ஃபிங்கரு. இந்த சைடு தான் இந்த கண்ட்ரோல்ஸ் பக்கம்லாம் இருக்குது. இதை மாற்றும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரல சைட் உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ தெரியாமல் கேமரா பட்டன் அமைத்துறதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் இது ஃபேஸ் கேம் ஆனில் வச்சு போடுவேன். ஸோ இப்போ இந்த கார் கிடச்சிருச்சு, நாங்கள் போகலாம். டே டைம் நைட் டைமில் இருக்கணும். ஓஎல்எக்ஸ்லேயே வாங்கியிருக்கிற? போடா சைரன் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தெரியும்டா. ஐயோ, வெறும் லைட் மட்டும்தான் எரியுமா? அப்போது நான் கூட சவுண்டும் வரும்னு நினச்சேங்க. வெறும் இல்லை வருது சவுண்டு வருது. இந்த வியூ வர ஒழுங்காக வர மாட்டேங்குது. வியூ ஒழுங்கு கொண்டு வாடா.
இன்டீரியர் நல்லா இல்லை, இது ஆனால் ஓரளவுக்கு ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு கீச்சு அடுத்த வீடியோ நான் இப்படி போடுறப்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் காடு கிடைக்குமா இந்த ஸ்போர்ட் மோடும் இருக்குது. அது இப்போ தான் வேகமாக போய் நடக்கிறேன். ஐயோ திடீர்னு எப்படி ஆக்சிடென்ட் வேஸ்ட் பண்ணுறான். ஐயோ போய் மோதிட்டனே. இனிமேல் அந்த ஸ்போர்ட் மோடு போடக்கூடாது. சாரி எனக்கு ஓட்டவே வரல. முதல்ல கேமரா வேணும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சீட் பெல்ட் போட்டாச்சு. சரி அக்செப்ட் பண்ணுறேன். சரி எஸ்கார்ட் தானே பண்ணுறேன். எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு சைரனோடு அதுக்கு சைரன் பிடிக்கலன்னா சொல்லுவேன் கைஸ். அடுத்த வீடியோ ஆஃப் பண்ணிப்பேன். ஆனால் எங்கே போகணும்? ஆகா ஃபஸ்ட்டே நான் கரெக்டாக தான் இருந்துருக்கிறேன். சரி நிறைய பேருக்கு சைலண்ட் போட்டால் ஒரு மாதிரி இதாகும், காண்டாகவும் இருக்கும். வெறும் லைட் வேணால் நம்ம ஆன் பண்ணிடுவேன். ஸோ நான் ராங் சைடில் தான் போவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் ராங் சைடில் போகிறேன். யாரா அந்த விவேக்கோட காரில் போய் மோதுனா? கண்டிப்பா போயிட்டாங்க. போகலாமா பாஸ்? Park in the short mission of all the escort car at the close stations. Always in the same lane. சேம் லைனில் தான் இருக்கணும் போல். அதை விட்டு நாங்கள் இப்போ போயிட்டா மிஷன் போகிறோம் போல். ஸோ அதனால் சேம் லைன்லேயே இருப்போம். ஐயோ போங்கய்யா சீக்கிரம். சீக்கிரம் போட்டுக்கோ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். இதில் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வர கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம வேணால் ஸ்போர்ட் மோட் ஆனில் வச்சுக்கோம். எப்படி தெரியுமா வயசு இருக்கு? ஒரு காரை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மேனுவல் காரை திடீர்னு அப்படியே ஃபஸ்ட்டு கீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தேர்டு கீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆச்சு. அப்படின்ச்சு. ஸோ கைஸ் நான் இப்போ தான் காரை ஓட்ட இந்த வயசுல நான் காரை ஓட்டெல்லாம் கற்றுக்கிட்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வீடியோஸ் நான் போட மாட்டேன்னு கேட்டாலும் இருந்தாலும் வேணும்னா சொல்லுங்கள். என்னோட செயல் எடுத்து நான் போட முடியாது. ஸோ கைஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 சப்ஸ்கிரைபர் மட்டும் ஒருத்தர் நம்ம லைவ் போடுவோம். லைவ் போட்டால் யாரும் வருவீங்களான்னு தெரில. ஏன்னா நான் லைவ் போட்டாலும் அன்டைமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒன்று மத்தியானம் போடுவேன், இல்லைன்னா காலையில் போடுவேன், இல்லாட்டி சாயங்காலம் போடுவேன். வந்துட்டோம், அவரை ட்ராப் பண்ணிட்டோம். சாப்பாடா பரவாயில்ல, 400 ரூபா வந்திருக்கு. பரவாயில்ல. விட்டு வெளியே வந்து பார்ப்போம். போயிடுச்சு. ஓடாடே என்னது இது? வரமாட்டேது. நம்மளால இதே மாதிரி வேலை இருக்கான்னு பார்த்து போவோம். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இந்த ரோடு போகிற மாதிரியே போயிட்டே இருந்தால் ஒரு டிராஃபிக் மிஷின் மாதிரி ஒரு பேரிகேட் மாதிரி இந்த வருது. அது ஒன்றும் இல்லை, ரோட் பிளாக் மிஷின் பஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்டா. நான் ஏதோ பிரேக் அடிக்கும்போது நானே ஏதோ மோத போகிற மாதிரி நான் முன்னாடி எல்லாம் சாஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஹேண்டிங் வர கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஒரே பிரச்சனை
எஸ் எஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுதான் இது ஆப்போசிட் லைன் இது. கைஸ் நம்மளே இப்போ அந்த வரேன்டா. தெரியும் தெரியும்டா. ஓ ரெண்டு நிற்கான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஐயோ ஐயோ அப்பா சவுண்டை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். Because I like silence and space. இது கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ். ஓகே நிப்பாட்டிட்டு மறுபடியும் இப்போ பாருங்க நம்ம 80 போகிறோம் பாருங்க. அப்போ அது 60ஓடய நிப்பாட்டிச்சு. சுருள போடணும். ஐயோ இருறா 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 டேய் இருறா இருறா டேய். யாரா நீங்க எதுக்குடா இப்படி வர்றீங்க திடீர்னு? பின்னாடியும் போகக்கூடாதாடா? எங்கடா போகணும்? இது ஆப்போசிட் லேன்டா. இது எப்படிதான் போகணும்? சீக்கிரம் போடாடே கடவுளே. ஆக்சிடென்ட் அமுக்கிட்டான் இருக்கும் போக வேண்டியதானே. அதெல்லாம் குட்டி குழந்தைஸ் மாதிரி அனுந்து மரத்தோட வச்சுருங்க இந்த காரில். இந்த ஒரு வீடியோலையே என் பிபி ஏற்றிருக்கேன். ஐயோ நல்லது. இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸ்பீடு போட்டாச்சு கொஞ்சம் பாட்டி. என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்? ஓடுறாடே. யாரா நீ முட்டிட்டு இருக்க? ஸோ நான் வேணால் உங்களுக்கு கட் பண்ணிடுறேங்க. ஏதாவது இது வரட்டும், சேஸ் மாதிரி ஏதாவது வரட்டும். இல்லாட்டி நாமளே இதுக்கு போகணும். இது ஏதாவது சிம்பிள் காட்டுமில்ல அதுக்கு போகணும். இப்போ சிம்பிள் சேஸ் அந்த இதுக்கு இந்த திருட மாதிரி இருந்தால் சேஸு. இப்போ நம்ம போகிற ரோட்லேயே போயிட்டே இருந்தால் ரைட் சைடில் ஒரு அதுக்கு பெட்டர் வெஹிக்கிள் தேவை. அந்த ரோட்டில் அப்படியே போனால் வந்துடும். சரி போகிற ரூட்டு தானே? இல்லை இல்லை இதுக்கு ஆப்போசிட் ப்ரைஸ். ஸ்போர்ட் ஆனில் தான் இருக்கா? ஸ்போர்ட் ஆஃப் பண்ணால் அறுவரையும் நின்றுமோ? அப்படி ஸ்போர்ட் எடுத்து ஆன்லைன் நம்ம எதுக்கும் இந்த லைட் மட்டும் போட்டு வச்சுக்கோம்.
ஸோ நம்ம அந்த சேஸோட கடையை சாப்பிட்டுப்போம். ஏன்டா ரைட் திரும்புகிறேன், இதில் என்ன செத்து போகணும். அதனால் திடீர்னு ரைட் திரும்புகிறேன். ஸோ கைஸ், ஐ திங்க் இந்த சண்டே நம்ம சேனலுக்கு ஒரு புது மெம்பர் வர போகிறாரு. நம்ம வீடியோவுக்கும் முடியாது. ரோட் பிளாக்காமா இப்போ தான் நான் இது பண்ணேன். ஸோ அவர் பேர் தான் தர்னிஷ். ஆடாடா, ஐயோ வந்திருக்கேன். வந்த வழியிலே ஒன்று இருந்திருக்குது. நம்ம எங்கே போகிறோம்? இந்த வழியில். ஓகே எஸ், நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஐயோ சிட்டிக்குள்ளே கைஸ், நான் இந்த வழி தாங்க சொன்னேன். மாற்றி அதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டேன் கைஸ். சரி பரவாயில்ல, இப்படியே வந்து ரைட்டு திரும்பி ஒரு ரைட்டு, அவ்வளோதான். அப்படியே இந்த வழியிலேயே போய் ரைட்டு திரும்பி ஒரு ரைட்டு. இந்த வழி தானே? இல்லையோ? ஆமாம், இல்லை. பரவாயில்ல விடுங்க. இங்கே அப்படியே போய் ஒரு ரைட்டு ரைட்டு. ஓகே, இந்த ரைட்டு திரும்பினா அந்த சேஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ், ஐ திங்க் இந்த சண்டே தர்னிஷ்னு ஒருத்தர் வந்தாலும் வருவார் சேனலுக்கு வீடியோ போட. அவர் என் நண்பர் தான், சின்ன வயசுலேருந்தே அதனால பழகுவோம். ஸோ அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம வீடியோ போடுறோம் கைஸ். நீங்கள் நினைக்கலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற அவர் இவர்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மரியாதைக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம்னா நான் போடா பிரிட்ஜு மலை வந்துட்டேன். எல்லாமே மாற்றி ஐயோ சண்டையா போயிட்டு என்ன இந்த வழியா போய் அதுக்கப்புறம் இங்க ஒரு ரைட்டு வரும். அந்த வழியில போனாதான் அந்த சேஸ் வரும். சிக்னல் என்கிட்ட அப்படி ஒரு செக் ஆகணும். எப்படி கைஸ்? ஓகே, கேமரா வச்சா கால் சுவிட்சிடுவாங்க. என்ன போட தானாகவே சைடு நானும் வச்சு கைஸ். என்னோட கேஸ் நம்ம அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்படி இருந்தால் பட் ஐ கிராஷ் இன்டு சம்மன். ஸோ in this moment we can ask him. இவனோட அந்த டேம் இவனை நம்ம முட்டணும் போல. நம்மக்கிட்ட கன்னர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அரசு போல கஷ்டம். இந்த சேஸ் இவ்வளோ
லைக் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்ட் 2ல் டிராஃபிக் ஸ்டாப்பு அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் கைஸ் வீடியோ. நாளைக்கு அர்பன் ஹீட்டு பார்ட் 2 வந்துடும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டே டியூன்ட். பை கைஸ், பாய்.